காலை நேர நிகழ்ச்சி என்றாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? கலாரசத் அவரோட அனுசரணையில் தான் இந்த காலை நேரத்து நிகழ்வுகள் நடைபெறுவது வழமை. நீண்ட காலமாக தீபன் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கின்ற ஒரு வர்த்தக பெருந்தகை அப்படின்னு கூட சொல்லிக் கொள்ளலாம். அது மட்டும்தான் அவருடைய தொலைபேசி இலக்கம் கூட மிகவும் எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு தொலைபேசி இலக்கம், அவ்வளோ இலகுவான ஒரு தொலைபேசி இலக்கமாக இருக்கும். இன்றைய தினத்தில் எங்களுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் வர்த்தக பெருந்தகைகளில் ஒருவரான இன்றைய காலை நேரத்து நிகழ்ச்சிகளான இன்றைய வணக்கம் ஐரோப்பாவின் நிகழ்ச்சியினுடைய அன்பான அனுசரணையாளரான கல்லார் சதீஷ் அவர்களை தான் நாங்கள் அடுத்ததாக இணைத்துக் கொள்ள போகிறோம். வணக்கம் சதீஷ். வணக்கம். வணக்கம், இனிய காலை வணக்கங்கள் சதீஷ். உங்களுக்கும் எனது காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி சதீஷ். அதாவது இன்றைய தினத்தில் 15 வருடங்களை நிறைவு செய்து 16வது ஆண்டில் தீபம் தொலைக்காட்சி காலடி எடுத்து வைத்திருக்கிறது. எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பான வர்த்தக பிறந்தகைகளில் நீங்களும் ஒருவர். குறிப்பிடுங்கள் தீபம் தொலைக்காட்சியை பற்றி உங்களுடைய பார்வையில். இன்று கூட தீபம் தொலைக்காட்சியின் ஒளிபரப்புகளை சற்று நேரம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கேதான் நினைவூட்டல் வந்தது. ஆம், தீபம் தொலைக்காட்சி தொடங்கப்பட்டு 16 ஆண்டுகள் காலடி எடுத்து வைக்கிறதா என்கின்ற கேள்வி வந்தது. 16 ஆண்டுகள் என்பது ஒரு மிகப்பெரிய காலகட்டம். புலம்பெயர்ந்த இலங்கை தமிழ் மக்கள் ஒரு இளம் இனமாக, வளர்ச்சி காணாத இனமாக, நிறைவேற்ற சமூகமாக இருக்கின்ற காலத்தில் தொடங்கப்பட்டது தீபம் தொலைக்காட்சி. தொடங்கப்பட்ட போது பலருக்கும் கேள்விகள், இது தொடர்ச்சியாக ஒளிபரப்பப்படுமா என்று. ஆனால் இன்று வரை தீபம் ஒளிபரப்பப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை காண்கின்ற பொழுது அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. 16 ஆண்டுகள் ஒரு தொலைக்காட்சியை புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக நடத்துவது என்பது கல்லிலே நாருரித்து பூமாலை கோர்க்கின்ற பணிக்கு நிகரானது என்று நான் கருதுகிறேன். அந்த பணியை தொடர்ச்சியாக எந்த இடைவெளியும் இல்லாமல் விட்டு நிரப்புகின்ற உங்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன், போற்றுகிறேன். தீபம் மென்மேலும் தொடர்ந்து வர வேண்டும், வளர வேண்டும் என்று என்னுடைய இதயபூர்வமான எண்ணங்களை பதிவு செய்து கொள்கின்றேன். மிக்க மிக்க நன்றி சதீஷ். நீங்கள் இந்த வேளையில் எங்களோட கலந்து கொண்டு உங்களது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தீபம் தொலைக்காட்சிக்கு கூறியதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி சதீஷ். எனக்கும் என்னிடம் நீங்கள் அழைத்து இந்த வாழ்த்துக்களை பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் திரு சதீஷ் அவர்களே. எங்களுடைய கல்லார் சதீஷ் அவர்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து இணைந்து கொண்டார். 15 வருடங்களை நிறைவு செய்து 16வது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கின்றோம். அவர் சொன்னது போல ஒரு நீண்ட நெடிய பயணம், மிக கடினமான பயணம் என்று சொல்லலாம். ஊடக பயணத்தில் 15 வருடங்களை பூர்த்தி செய்வது என்பது கடினமான பயணம். இன்னும் பல வருடங்கள் உங்களுக்காக தீபம் தன்னுடைய சுடரை பிரகாசமாக ஒழிக்க செய்யும் என்பதுதான் உண்மையான விடயம்.